Taste the Daily. வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தும் சம்பவம் தொடரும் நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ சூடோ எபிட்ரின் என்ற போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது செய்தியாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் திமுகவின் அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வருகின்றன என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் 40 மாத ஆட்சியில் சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் பிரிக்க முடியாத அளவு ஒட்டி உறவாடுவது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளது எனவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு கைதாகி ஜாமீனில் வெளிவரும் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு முதலமைச்சரே தியாகி பட்டம் வழங்குவதால் சமூக விரோத சக்திகள் அனைவரும் தெம்புடன் வலம் வருவது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதற்கு காரணகர்த்தாக்கள் யார், சூத்திரதாரிகள் யார் யார் என்பது நன்கு தெரிந்திருந்தும் அவர்கள் மீது சட்டத்தின் இரும்பு பிடி நீளாமல் கடத்தலில் ஈடுபடும் சிறு சிறு கடத்தல் வேலை செய்யும் ஒரு சிலரை மட்டும் மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் பிடிக்கும் மர்மம் என்ன என்று மக்கள் குழம்பி போயுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற அரசு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக சமூக விரோத சக்திகளை ஊக்குவிக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இனி தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க அரசியல் தலையீடு இன்றி கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.